நண்பர்களே, இன்றைய டெக் நியூஸ்ல ஹானரோட V30 மொபைல் வெற்றிகரமா சைனால லான்ச் ஆக போகுது. சாம்சங்கோட M50 மொபைல் இந்தியால லான்ச் ஆக போகுது. விவோட Z1 மொபைல் இந்தியால லான்ச் ஆக போகுது. சாம்சங்கோட Exynos 980 சிப்செட் வந்து கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. கூடிய விரைவில் சாம்சங்கோட மொபைல்ல இந்த சிப்செட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். ஸோ இதை மாதிரி ஏராளமான டெக் நியூஸுடன் இந்த வீடியோல நம்ம பார்க்கணும். அதுக்கு இந்த வீடியோவை முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் வாட்ச் பண்ணால் மட்டுமே அதோட விஷயங்களை முழுமையாக தெரிஞ்சுக்க முடியும், பயன் பெற முடியும், பலன் பெற முடியும். என் பேர் செய்யறது நீங்க பார்க்குற சேனல் தமிழ் டெக் ஜிஞ்சர். வாங்க முழுமையான வீடியோக்குள்ள போலாம். ஹுவாவேயோட சப் பிராண்டான ஹானரோட தரப்புல இருந்து ஒரு முக்கிய அறிவிப்பு. அதாவது நவம்பர் 26, 2019 சைனால இருக்கக்கூடிய பீஜிங் ஈவென்ட்ல வந்து ஹானர் V30 மொபைல் வந்து லான்ச் பண்ண போறாங்க. சோ இதுல சிப்செட் பாத்தீங்கன்னா கிரண் 990 சிப்செட் பயன்படுத்த போறாங்க. 4000 இருந்து 4200 mAh பேட்டரி கொண்டு தான் வரப்போகுது. பிரைமரி கேமரா பாத்தீங்கன்னா 60 மெகா பிக்சல் கேமரா வந்து இதுல பயன்படுத்தலாம் அப்படிங்கறது நம்மளால பார்க்க முடியுது. இன்னும் ஏராளமான தகவலுக்கு நீங்க 26 நவம்பர் 2019 எதிர்பார்க்கலாம் இதோட முழுமையான விவரங்களை. நவம்பர் 15, 2019 சாம்சங் வந்து A சீரிஸ்லயும் M சீரிஸ்லயும் வரிசையா இந்தியால லான்ச் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அந்த வரிசையில் பார்த்தீங்கன்னா நவம்பர் 15 பார்த்தீங்கன்னா சாம்சங்கோட M சீரிஸ்ல M50 அப்படிங்கிற மொபைலை வந்து இந்தியாவில் லான்ச் பண்ண போறாங்க. நவம்பர் 15 வரைக்கும் நீங்க பொறுமையா இருந்தீங்கன்னா சாம்சங் கேலக்சியோட M சீரிஸ்ல M50 மொபைல்ல என்னென்ன ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு, என்ன விலையில உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறத நீங்க தெரிஞ்சுக்கலாம். செப்டம்பர் மாசம் 2019 Vivo இந்தியா Vivo Z1x மொபைலை வெற்றிகரமாக லான்ச் பண்ணாங்க. 2 வேரியண்ட்ல லான்ச் பண்ணாங்க. 6GB ரேமும் 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் இன்னொன்று 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் லான்ச் பண்ணிருந்தாங்க. ஸோ இதோட விலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 18,000 இருந்து 21,000 ரூபாய் வரைக்கும் உங்களுக்கு சேல் பண்ணிட்டு இருந்தாங்க. நல்ல வரவேற்பு கிடைச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ அதை தொடர்ந்து என்ன பண்ணிருக்காங்கன்னா Vivo இந்தியா Vivo Z1x மொபைலை 4GB ரேம்லையும் 128GB இன்டர்னல் ஸ்டோரேஜும் லான்ச் பண்ண போறாங்களாம். ஸோ இந்த மொபைல் வந்து விலை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 16,990 ரூபாய் அப்படிங்கிற மாதிரி மென்ஷன் பண்ணிருக்காங்க. ஸோ முந்தைய 2 மாடலை விட இது ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லலாம். ஸோ சேம் ஃபியூச்சரை வந்து இந்த மொபைலை நீங்க எதிர்பார்க்கலாம். லான்ச்சிங் நடக்க போது வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வந்திருக்காங்க அப்படிங்கிறது நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். செப்டம்பர் மாசம் சாம்சங் Exynos 980 5G சப்போர்ட் பண்ணக்கூடிய சிப்செட்டை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. இப்போ அதை கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. இனி வரக்கூடிய நாட்களில் சாம்சங்கோட மொபைல்லையும் சாம்சங்கை யார் ரெஃபர் பண்றாங்களோ அந்த மொபைல்களையும் இந்த சிப்செட்டை நீங்க எதிர்பார்க்கலாம். அதுல விவோ வந்து முதல் இடத்தை பிடிச்சிருக்காங்க சொல்லலாம். விவோட X30 மொபைல்களில் இந்த சிப்செட் வரலாம் அப்படிங்கிறாங்க. அதே போல சாம்சங் கேலக்சியோட A சீரிஸ்ல 71 மொபைல்ல இந்த Exynos 980 5G சிப்செட்டை நீங்க எதிர்பார்க்க முடியும். ஸோ இந்த மொபைல்லாம் வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் மொபைல்ல இந்த சிப்செட் இருக்கா இல்லையா அப்படிங்கிறது. நம்மளும் பொறுத்திருந்து பார்க்கலாம். ஷோமி சமீபத்தில் மிஜியா கிரவுட் ஃபண்ட் மூலமா ஒரு புதிய டிவைஸை வந்து லான்ச் பண்ணிருக்காங்க. பார்க்க சின்ன டிவைஸ் தான், வீட்டுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதுல வந்து இந்த ஷோமி நிறுவனம் வந்து லான்ச் பண்ணிருக்கு. இது முழுக்க உங்களுடைய வீட்டில் இருக்கக்கூடிய டெம்பரேச்சரை கண்ட்ரோல் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அதாவது உங்க வீட்டில் வந்து ஏர் கண்டிஷன் வந்து ரன் ஆகிட்டு இருக்குன்னா அதோட டெம்பரேச்சரை அழகாக கண்ட்ரோல் பண்ணி நம்மளால பயன்படுத்த முடியும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு இந்த ஹை க்ரோத் தெர்மோகிராஃப் 2 வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படிங்கிறாங்க. இதுக்கு பேர் வந்து மீ ஹோம் ப்ளூடூத் ஹை க்ரோத் தெர்மோகிராஃப் 2 அப்படிங்கிற பேர் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒரு வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணாங்க கடந்த வருஷம். அதோட வெற்றியை தொடர்ந்து இப்போ புதுசா மீ ஹோம் ப்ளூடூத் ஹை க்ரோத் தெர்மோகிராஃப் அப்டேட் வெர்ஷனை வந்து லான்ச் பண்ணாங்க. சைனாவோட கரன்சி இப்படி பார்த்தீங்கன்னா 49 சைனா கரன்சி $7 உங்களுக்கு கிடைக்குது. இந்தியன் கரன்சி பார்த்தீங்கன்னா ஒரு 490 ரூபாய்க்கு நீங்க ஈஸியா பர்ச்சேஸ் பண்ண முடியும். இது வரைக்கும் சாம்சங் மொபைல்ல AMOLED டிஸ்பிளேயை பயன்படுத்திருப்பீங்க. இனி வரக்கூடிய நாட்கள்ல சாம்சங் வந்து அந்த AMOLED டிஸ்பிளேக்கு முன்னாடி எஸ் போட்டு AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிற பேர்ல இனி லான்ச் பண்ண போறாங்க. இதுக்கு ட்ரேட் மார்க்கும் வாங்கிட்டாங்க. இந்த பேரை வந்து யாரும் யூஸ் பண்ண முடியாது. சோ சாம்சங் கேலக்சியோட S11 மொபைல்ல இந்த AMOLED டிஸ்பிளே வரலாம் அப்படிங்கிறாங்க. அதுவும் OLED டிஸ்பிளேயா இருக்கும் அப்படிங்கிறது ஒரு கூடுதல் தகவலா இருக்கு. சோ சாம்சங் கேலக்சி S11 மொபைல் வந்து வந்ததுக்கு அப்புறம் தான் தெரியும் இதுல AMOLED டிஸ்பிளேவா இல்ல AMOLED டிஸ்பிளேவா அப்படிங்கிறது. சாம்சங்கோட ஒரு புதிய அறிவிப்பு. சாம்சங் மொபைல் லான்ச் பண்ண போறதில்ல. சாம்சங்கோட புதிய அறிவிப்பு என்ன அப்படின்னா 2020 பிப்ரவரி மாசத்துக்கு உள்ள சாம்சங்கோட கேலக்சி S11 மொபைலை வந்து லான்ச் பண்ண போறாங்களா. அது 3 வேரியண்ட்ல லான்ச் பண்ண போறாங்களா. 6.4, 6.7, 6.9 3 ஸ்கிரீன்ல இருக்கும் அப்படிங்கிறாங்க. ஸோ இந்த மொபைல் ஃபுல்லா 5G சப்போர்ட் கொண்டதா இருக்கும் அப்படிங்கிறது நம்மளுடைய எதிர்பார்ப்பா இருக்கு. அதே மாதிரி தான் அந்த லீக், ஒரு சில லீக்ஸ் வந்து சொல்லப்படுது. ஸோ இது மட்டும் இல்லாமல் வேற என்னெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சமீபத்தில் அறிமுகப்படுத்தின அந்த ஷோமி மொபைலில் பார்த்தீங்கன்னா 108 மெகா பிக்சல் சென்சர் கேமரா. ஸோ அந்த கேமரா வந்து சாம்சங் கேலக்சியோட S11 மொபைலில் வந்து அறிமுகப்படுத்த போறாங்களாம். ஸோ அந்த மொபைலில் தான் வந்து AMOLED டிஸ்பிளேயும் வரப்போகுது அப்படிங்கிறது ஒரு கூடுதலான தகவலா இருக்கு. 2020 பிப்ரவரி மாசம் வரைக்கும் நீங்க பொறுத்திருந்து பார்க்கலாமே. ஜப்பான் கம்பெனியான ஷார்ப் AQUOS V அப்படிங்கிற பேர்ல ஒரு மொபைலை வெற்றிகரமா லான்ச் பண்ணிட்டாங்க. ஜப்பான்ல கிடையாது, தைவான்ல இந்த மொபைலை ஃபர்ஸ்டா லான்ச் பண்ணிருக்காங்க. ஷார்ப் AQUOS V அப்படிங்கிற பேர்ல. ஸோ இந்த மொபைலோட ஸ்கிரீன் பார்த்தீங்கன்னா 5.93 ஃபுல்லி HD டிஸ்பிளே. அதே போல 4GB RAM, 64GB இன்டர்னல் ஸ்டோரேஜ். சிப்செட் பார்த்தீங்கன்னா 835 ஸ்னாப்டிராகன் சிப்செட். அதே போல 3162 mAh பேட்டரி.
அதே மாதிரி பிரைமரி கேமரா பார்த்தீங்கன்னா 16 மெகா பிக்சலில் பிரைமரி கேமரா. இந்த மாதிரி ஏராளமான வசதிகள் இந்த ஷார்ப் AQUOS V மொபைலில் நம்ம எதிர்பார்க்க முடியும். ஸோ இது வந்து தைவானில் லான்ச் பண்ணதுனால 6990 தைவான் கரன்சியில் வந்து நீங்கள் பர்ச்சேஸ் பண்ண முடியும். ஸோ இந்த மொபைல் அப்படியே டைரெக்டாக யூரோப்லேயும் லேண்ட் ஆக போகுது. பட் எப்போ யூரோப்பில் வந்து அவைலபிளாக இருக்குது அப்படிங்கிறத எந்த விவரமும் சொல்லலை. கூடிய விரைவில் நீங்கள் எதிர்பார்க்கலாம். Fujifilm தரப்புல இருந்து ஒரு புதிய கேமரா வந்து குளோபலி, அதாவது இன்டர்நேஷனல் லெவலில் வந்து லான்ச் ஆயிருக்கு. ஸோ அந்த கேமரா இப்போ இந்தியாவிலேயே லான்ச் ஆயிடுச்சு. Fujifilm X-A7 அப்படிங்கிற மாடலில் இதில் வந்து 24 மெகா பிக்சல் ஜூம் லென்ஸை வந்து இதில் அறிமுகப்படுத்துகிறாங்க. இது ஒரு பேசிக் லெவல் கேமரா அப்படிங்கிறாங்க. இந்தியாவில் என்ன விலைக்கு கொடுக்க போகிறாங்கன்னா 60,000 ரூபாய்க்கு நீங்கள் இந்த பேசிக் லெவல் கேமராவை வாங்க முடியும், பயன்படுத்த முடியும். என்ன நண்பர்களே, இந்த டெக் நியூஸ் வீடியோவை இவ்வளவு பொறுமையாக வாட்ச் பண்ணியிருப்பீங்க. கண்டிப்பாக இந்த டெக் நியூஸ் வீடியோவில் வரக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் ஏதாவது ஒரு வழியில் உங்களுக்கு பயனுள்ளதாக அமைஞ்சிரும் நான் நம்புகிறேன். நீங்கள் வழக்கம் போல் உங்களுடைய கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். அப்படியே என்னோட சேனலை பற்றி உங்களுடைய கருத்துக்களை ஒரு 2 வரியாவது கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அதே போல் இந்த சேனலுக்கு நீங்கள் ஃபஸ்ட் டைமாக வந்தீங்கன்னா இந்த வீடியோ கீழே ஒரு ரெட் கலர் பட்டன் இருக்குது, அதை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க, லைக் பண்ணுங்கள். பிடிக்கலைன்னா அன்லைக் பண்ணிக்கங்க, கவலை இல்லை.